Hello மக்களே வணக்கம் and welcome back to my channel Makeover Facial. So இன்னைக்கு afternoonல இருந்து தான் vlog பார்க்க போறீங்க. Hope உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் அப்படினு நினைக்கிறேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க முன்னாடி ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படினா ஒரு ப்ராடக்ட் பத்தி ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ பண்ணிருக்கேன். So hope உங்க எல்லாத்துக்குமே இது கண்டிப்பா பிடிக்கும் அப்படினு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு அப்படியே கண்டினியூஸா vlog பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா நியூடோட 30 minute டை மேக்கோவர் ஃபேஷியல் கிட் பத்தி தான் பார்க்க போறோம். உள்ள 6 சாஷே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்லயுமே எப்படி பண்ணனும் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கிளென்சிங் மில்க். ஸோ அந்த பாக்ஸோட பின்னாடி 6 ஸ்டெப்ஸுக்கும் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இது பண்ணுறதுக்காக ஒரு க்ளீனாக ஒரு காட்டன் டவல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு நல்ல ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஷியல் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளென்சிங் தான். ஸோ நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்மெல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு. பட் வந்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து பேரபன் சல்ஃபேட் வந்து ஃப்ரீயான ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்க, ஒரு 30 minutesல டக்குன்னு ஒரு மேக் ஓவர் பண்ணணும், பார்லர் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு க்ளோ இருக்கும். டைமண்ட் க்ளோ லுக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. எக்ஸ்ட்ரா எந்த ஃப்ராக்ரன்ஸுமே அவங்க வந்து யூஸ் பண்ணல. ஸோ இது ஈஸியான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிளியராக வந்து அந்த ப்ராடக்ட்டில் வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அப் டு வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் மில்க். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஃபேஸை நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த கிளென்சிங் மில்க் அப்ளை பண்ணி ஒரு 1லேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறமா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரப்பு போடணும். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ணும். ஃபோர்த் வந்து மாஸ்க்கு, மறுபடியும் ஒரு சீரம், அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன். ஸோ இதெல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா சாஷேலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் வந்து எத்தனாவது ஸ்டெப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம குயிக்காக ஒரு 30 minutesல வந்து ஈஸியாக வந்து ஒரு ஃபேஷியல் வந்து வீட்லேயே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நான் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் கிளென்சிங் மில்க் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 2 minutes இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒரு மறுபடியும் ஒரு ஸ்க்ரப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அப்படி நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நல்ல ஒரு சாஃப்ட் டவல் வச்சுட்டு அப்புறமா வந்து ஸ்டெப் 2. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப்பு. ஸோ ஃபேஸ் ஸ்க்ரப் எடுத்தாச்சு. ஸோ இந்த நோஸில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டெப் 3க்கு போயிடலாம். ஸோ இது ஒரு 10 minutes பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. 10 minutes பண்ணிடுவோமா அப்படின்னு தெரியல, பார்ப்போம்.
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் க்ரீம். ஒரு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாதிரி ஒரு ஆயில் கலந்த ஒரு ஸ்மெல் வருது. பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டெப் வரைக்கும் முடிச்சாச்சு. அதாவது ஃபேஸ் மசாஜ் வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இப்போவே வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு நல்ல ஒரு ஃபீல் பண்ண முடியுது. இப்போ வந்து ஸ்டெப் 4 போயிடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். நம்மளோட ஃபேஸில் நெக்லெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஸோ வந்து இப்போ அது போட்டுடலாம். மாஸ்க் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதை அப்ளை பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 வரைக்கும் முடிச்சாச்சு. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு க்ளோ தெரியுது. அப்புறமா ஸ்டெப் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் சீரம். இப்போ நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து எந்த விதமான என்ன சொல்கிறது ஒரு மாதிரி காந்துற மாதிரி எரியிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஃபேஸ் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் சீரம் வந்து ஒரு மாதிரி ஜெல்லி டைப்ல இருக்கு. ஒரு மாதிரி ஒரு கோல்ட் கலர்ல வந்து ஒரு ஷைனிங்கோட இருக்காது. ஆக்சுவலி உங்களுக்கு ஃபோக்கஸில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, கேமராவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியல. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏதோ கோல்டன் கலரில் ஏதோ போட்ட மாதிரி இருக்குது அதில். ஸோ ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலி 6 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. கிளென்ஸ் பண்ணோம், ஃபேஸ் ஸ்க்ரப் போட்டோம், அப்புறமா ஒரு மசாஜ் க்ரீமு, அப்புறமா வந்து ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறமா சீரம், லாஸ்ட்டாக வந்து சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் வந்து கிளென்சிங், ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ் ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறமா ஃபேஸ் மசாஜ். இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ராங்காக என்ன இருந்துச்சோ அதை சொல்லணும் இல்லையா, அதனால சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்மெல் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் ஃபேஸ் மாஸ்க் வந்து கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. பட் சீரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அந்த ஸ்மெல்லு. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சீரம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுடலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டக்குன்னு எங்கேயா கிளம்புறீங்க, இதுக்காக வேஸ்ட்டாக பார்லர் போகணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு க்ளோ கொடுக்குறது. ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி சன்ஸ்க்ரீன்.
ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் 30 minutes தான் வேணும். சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபேஷியல் கிட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நியூட் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு 30 minutes மேக்ஓவர் ஃபேஷியல் கிட். அது வந்து கெமிக்கல் வந்து ஃப்ரீயானதான், பேராபன் சல்ஃபேட் எல்லாமே ஃப்ரீயானதான். ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. நானே வந்து யூஸ் பண்ணும்போது ஐயோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏதாவது ஆயிருமோ ஃபேஸ் அப்படின்ட்டு. பட் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபுல் ஸ்டெப்ஸுமே. எனக்கு வந்து கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு தெரியல. பட் நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு க்ளோ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கின் வந்து ஏதாவது ஒரு மாதிரி இரிட்டேஷன் அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை. ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஹோப் உங்களுக்கும் இது வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து சமைக்கலை, நம்ம வந்து ஷாப்பில் இருந்து தான் வாங்கியிருக்கோம், ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு. ஸோ எப்படி இருந்துச்சு, எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி இன்டர்நேஷ்னல்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். மீல்ஸ் தான், நார்மல் மீல்ஸு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்விக்கியில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ ரைஸு, அப்புறமா இது வந்து அப்பளம், அப்புறமா குட்டி 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 பாக்ஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பருப்புன்னு நினைக்கிறேன், இதுதான் பருப்பா, சரி ஏதோ ஒரு கூட்டு, அவியல், அப்புறமா ஒரு துவரன், பாயாசம், இது வந்து தயிர், இது பருப்பு, அப்புறமா ரசம், அப்புறமா சாம்பார். கூடவே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நார்த்தங்காய் கொடுத்துருக்காங்க, அது வந்து சிந்தி போச்சு. அப்புறமா ஒரு பழம். ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2 days முன்னாடி வந்து ஹோட்டல் தாளக்குடி நீலகண்டன் அப்படிங்கிற ஸ்விக்கியில் தான் சேம். ஆனால் அதோட குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி இருந்துச்சு. நான் வந்து அதோட வீடியோவும் வந்து நான் இதோடய ஆட் பண்ணுறேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ரெண்டுமே நார்மல் மீல்ஸ் தான், ஆனால் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருந்தாங்க. 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ரைஸும் சரி, கறி எல்லாமும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. பட் இதில் பார்க்கும்போது கரெக்டாக ஒரு ஆளுக்கு தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ யாராவது ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். பட் வந்து 2 பேர் வந்து தாராளமாக ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இது வந்து உங்களுக்கு வந்து ரைஸ் வேணால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் கறி வந்து ஒருத்தங்களுக்கு தான் காணும். ஓகே, ரைஸ் வந்து ஓகே கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். பட் கறி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நான் வந்து இங்கே வந்து ஃபுட்டு எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். பிராக்கி கீழே பாருங்கள், கொரட்டை விட்டு தூங்கிட்டுருக்கு. கண்ணை திறந்து வச்சுட்டே கொரட்டை விடுங்க, என்ன பிராக்கினி? ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து அவியல், அதுக்கப்புறமா இது வந்து ஒரு மசாலா கறி மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறமா நார்த்தங்காயில் மாங்காய் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு ஒரு மாதிரி ஒரு மசியல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறமா பருப்பு, அப்பளம். இது போக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, தயிர் இருக்குது, பாயாசம் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். கம்பேர் பண்ணும்போது அதில் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. தாளக்குடி நீலகண்டன் அவங்க ஹோட்டலில் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸும் சரி, ப்ரைஸ் வைஸும் சரி, எல்லாமே வந்து அதுதான் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் மட்டும் நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு இப்போ தான் எழும்பினேன். இன்றைக்கி வந்து பிரதோஷம், அதுக்கப்புறமா வந்து சாகம். ஸோ வந்து இனிமேல் தான் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்து பக்கத்தில் உள்ள சிவன் கோவில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டு போக வேண்டியது தான். பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு, கோவில் போக வேண்டியது தான். ஸோ போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பிரதோஷம் அப்படிங்கிறனால கோவிலை சுற்றி வந்து வாகனம் எடுப்பாங்க. அதுக்கு தான் வந்து அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கு. தீபாரணம் முடிஞ்சதுக்கப்புறமா கோவில் சுற்றி இந்த வாகனத்தை வந்து எடுப்பாங்க, குட்டி பசங்கள்லாம் சேர்ந்து. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம்.
கடைசி உள்ள நினைச்சிருங்க சட்டை எடுத்து சாப்பாடு கொட்டிடும். ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ. ஸோ இன்றைக்கான பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறமா பஞ்சாமிர்தம், கூடவே வந்து சாகம் அப்படிங்கிறனால மாம்பழக்காடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஸ்வீட்டு. ஸோ எங்கள் வீட்லேயும் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது. இப்போ வந்து வீட்டில் பண்ணி வச்சது இது. டேஸ்ட் பண்ண வேண்டியதான். மாம்பழக்காடி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அப்படியே அந்த மாம்பழத்தை எடுத்து அந்த இதோட மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.